லேயர் கட் சுடியும் அதுக்கு மேட்சிங்காக ஹெவி டஸ்ஸிலும் எப்படி பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃப்ளோரல் பிரிண்ட் மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு மேட்சிங்காக லைனிங்கும் எடுத்திருக்கேன். முதல்ல ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஃப்ரண்ட் பீஸில் வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டர் கொடுத்துப்போம். ஷோல்டர் வந்து 7 இன்ச் கொடுத்துருக்கேன். இவங்களுக்கு கழுத்து விரிவு வந்து 3.5 கொடுத்துருக்கேன். பச்சு முடிச்சு நமக்கு அப்போ 4 இன்ச் வரும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ளது அப்படியே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆம்போல் லைன் வந்து உங்களுக்கு ஒரு 6.5 இன்ச்சு இறக்கி ரெஸ்ட்டோட ஹைட் வந்து 9.5 12 14 எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த செஸ்ட்டோட வித்து வந்து 8.5, வேஸ்ட்டோட வித்து வந்து 7.5, நெக்கோட இறக்கம் வந்து 5.5 கொடுத்துருக்கேன். அப்போ நமக்கு ஸ்டிச்சிங் முடிச்சதுக்கப்புறம் 6 வரும். அவங்க எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் அதிகமாக கேட்டிருக்காங்கிறதுக்காக நான் ஒரு 3 இன்ச் போல் விட்டுருக்கேன் எக்ஸ்ட்ரா தையலுக்கு. இது ஃப்ரண்ட் பீஸு. பேக் பீஸும் இதே பேட்டர்ன் தான். இன்னும் கழுத்து கொஞ்சம் இறக்கி வெட்டிக்கணும். ஒரு 7 இன்ச் இல்லைனா 8 இன்ச் வெட்டிக்கணும். இந்த இதில் வெட்டி எடுத்திருக்கேன் பாருங்கள். இது வந்து பேக் பீஸ். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மெயின் மெட்டீரியலை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்லீவ்க்கு வந்து நம்ம நார்மல் தான். அவங்க அளவு ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லீவை வந்து அந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இங்கே சரி, இந்த மார்க்கிங் எப்படி அப்படின்னாச்சுன்னா இப்போ அவங்களோட ஆம்ஹோல் அளவு எவ்வளோன்னு பார்க்கணும். 15 இன்ச் வருது அப்படின்னாச்சுன்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணி 7ங்கிறத ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு மீதி உள்ள பேலன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இழுத்து விட்டுறணும். கீழே ஹேண்டோட அடியில் வந்து கேதர்ஸ் வரணுங்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 20 + இப்போ 23 இன்ச்சு. இது ஹேண்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த சைடு அலவன்ஸ் எதுவுமே நம்ம மார்க் பண்ணல. இது லாஸ்ட்டாக நம்ம ஜாயின் பண்ணும்போது மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாட்டம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 3 மீட்டர் துணியை எடுத்து அதை 6ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கணும். அதில் வந்து ஒரு 3 கட் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். இதுதான் நமக்கு லேயர்ஸாக க்ரியேட் ஆக போகுது. இந்த பாட்டமுக்கு வந்து நம்ம 3 லேயராக கட் பண்ணிக்க போகிறோம். ஒரே அளவு தான் 3க்குமே. இப்போது கிளைண்ட்டோட ஹைட்டு வந்து 37. அது கூட வந்து 37 வந்து 3ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்படின்னாச்சுன்னா நமக்கு 12.5 வரும். இந்த 12.5 கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். கீழே மடக்கி தைக்கிறதுக்காக, மேலே மடக்கி தைக்கிறதுக்காக. அப்புறம் ஒரு 3/4 இன்ச் நம்ம மேலே தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் 14 வரும் ஒரு பாக்ஸுக்கு. அப்போ 14 இன்ச்சு நம்ம கட் பண்ணி ஒரு 3 இதாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை போட்டுட்டு அதை வந்து 3ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கக்கூடிய பீஸ்க்கு மட்டும் 2 பீஸாக கட் பண்ணிக்கணும் ஒரே அளவில். அதில் வந்து ஒரு பீஸை மேலே ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயும் அப்புறம் 2வது பீஸை வந்து இந்த 3வது பீஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வால்யூம் கொடுக்குறதுக்காக அட்டாச் பண்ணிக்கணும். அப்போ இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இது கொஞ்சம் நிறைய இருக்கும், இது அதை விடவும் நிறைய இருக்கும். ஏன்னா இதில் உள்ள பாதி எடுத்து நம்ம ஆட் பண்ணும்போது இந்த 3வது லேயர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லைனுக்கு வந்து சர்க்கிள்ஸ் கட் போட்டிருக்கேன். ஒரு ஃபுல் சர்க்கிள் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு அரை வட்டம், இது ஒரு அரை வட்டம். இது ஏற்கனவே கட் பண்ணுறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. 2 அரை வட்டம் கட் பண்ணிக்கிறேன். நமக்கு 2 ஹாஃப் சர்க்கிள் பீஸ் இருக்குது. இந்த 2 ஹாஃப் சர்க்கிள் பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸை வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மெயின் மெட்டீரியல் மேலே போட்டுட்டு பின் பண்ணிவிட்டு இன்னும் நெக்கு அடித்து திருப்பிக்க போகிறோம். உள்ள மெட்டீரியலை கட் பண்ணிவிட்டு நாச் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம இந்த அடியில் உள்ள மெட்டீரியல் நாச் கட் பண்ணியிருக்கோம்ல, இதை இப்படி வச்சுட்டு இந்த லைனிங் துணி இப்படி மேலே விட்டுட்டு அது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனிங்கை இப்படி திருப்பி இது நெக்கு மேலே ஒரு அடி போட்டுக்கலாம். இந்த மெயின் மெட்டீரியல் கூட இந்த லைனிங்கை வச்சு ஒரு அடி போட்டுக்கலாம். இல்லைனா இது மூவ் ஆகி இந்த மெட்டீரியல் வந்து மூவ் ஆகும். இப்போ ஸ்லீவோட எண்டை வந்து நம்ம மடக்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பேக்குக்கும் நம்ம அந்த மாதிரி பின்னாடி திருப்பி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஷோல்டர் பண்ணிக்கலாம். ஷோல்டரை வந்து பாடியில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் பார்ட்டில் வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஷோல்டரோட சென்டரில் வச்சுக்கணும். வச்சுட்டு ஸ்லீவை வந்து உடம்புல ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே நம்ம சேர்த்து வச்சுட்டு அதில் அவங்களோட கரெக்டான அலவன்ஸை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையுமே சேர்த்து வச்சு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 லேயர்ஸ் ஆஃப் துணியுமே நம்ம இப்போ வந்து 2 சைடுமே நம்ம 2 தடவை மடக்கி அடிக்கணும். இல்லை அப்படின்னாச்சுன்னா ஃபோல்ட் பண்ணி அடிக்கக்கூடிய ஃபுட்டரில் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இந்த 3 பீஸோட மேலே கீழே ரெண்டுலேயுமே நம்ம மடக்கி அடித்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த 3 பீஸ்க்கும் மேலே உள்ள பீஸில் வந்து நம்ம கேதர்ஸ் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து ஸ்டிச் லென்த்து அதிகமாக வைக்கணும். அதாவது 5ல் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் போட ஆரம்பிக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு நூலை மட்டும் பிடிச்சிட்டு இன்னொரு சைடு நூலை அப்படியே கீழே இழுத்து விடணும். அப்போ வந்து கேதர்ஸ் க்ரியேட் ஆகும்.
இப்போ இந்த 3 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இதுதான் நமக்கு மேலே வரும் கீழே பாட்டமில். இந்த 3 பீஸ் எப்படி ஜாயின் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு பீஸோட எண்டில் வந்து 2வது பீஸையும், 2வது பீஸோட எண்டில் வந்து 3வது பீஸையும் ஜாயின் பண்ணிக்கணும். 3 பீஸையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பாட்டம் ரெடி பண்ண போகிறோம். முதல்ல பாட்டமோட லைனிங் எடுத்துக்கணும். அதோட டாப் பார்ட்டை வந்து இந்த மாதிரி மெயின் மெட்டீரியலோட உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு 2 ஓப்பனையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இந்த 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. பாட்டமில் வந்து லைனிங்கும் மெயின் மெட்டீரியலும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த பாட்டமும் அப்படியே திருப்பிக்கணும். டாப் பார்ட்டை வந்து ஸ்ட்ரைட்டாகவே தான் வச்சுக்கணும். டாப்போட பார்ட்டை வந்து நேராக நல்ல பகுதியை மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே விடணும். இப்போ நம்ம திருப்பி எடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இனி நம்ம டசில் போட போகிறோம். ஒரு 5 இன்ச் சர்க்கிள் எடுத்துகிட்டு அதை லைனிங் அப்புறம் மெயின் மெட்டீரியலை வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதோட எட்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். லைனிங்க்கும் எடுத்துக்கணும். ஒரு ஊசி நூல் எடுத்து இந்த பீஸை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட எட்ஜில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணி முடித்தோன்னா அதோட எண்டில் வந்து ஒரு பீடை இன்சர்ட் பண்ணி அதையும் அந்த ஃபேப்ரிக்கோடு நம்ம லாக் பண்ணிக்கணும். இப்போ இதே மாதிரி லைனிங்கில் மட்டும் ஒரே ஒரு டபுள் பீஸ் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மற்ற எல்லாத்தையுமே சிங்கிள் பீஸாக நான் ரெடி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு 16 பீஸ் நம்ம ரெடி பண்ணிக்கணும். 2 பைப்பிங் ரோப் ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ ரெடி பண்ணி வச்ச பீசஸ் எல்லாத்தையுமே வந்து ஊசி நூலில் ஜாயின் பண்ணிவிட்டு அதை ஒரு பீஸாக நம்ம அந்த பைப்பிங்கோடு ஜாயின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற பீஸ் மட்டும் லைனிங்கில் வந்து 2 பீஸாக ஜாயின் பண்ணி வச்சுருக்கதை மட்டும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மெயின் மெட்டீரியலில் உள்ளதும் ஒரு லைனிங்கில் உள்ளதும் மாற்றி மாற்றி நான் ஒரு 16 பீஸ் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இப்போ டசில்ஸை வந்து நம்ம சுடியோட ஜாயின் பண்ணிக்கலாம்.